செம்பருத்தி. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு நகை, புடவை இப்படி நிறைய ஆசைகள் இருக்கும். விஜயாவை கூட்டிக்கிட்டு போய் உனக்கு பிடிச்ச புடவை, பிடிச்ச நகை எல்லாமே வாங்கிக்கோ. இந்த விஷயத்துல நீ கூச்சப்படவே கூடாது. சரிங்கம்மா. ஏன் அழுகிற பார்வதி? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கும் போது அழுக வருதுங்கய்யா. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே பிறந்த வீடு, புகுந்த வீடுன்னு ரெட்ட வாழ்க்கை தான் பார்வதி. கல்யாணங்கிறது பொண்ணுங்களுக்கு கிடைக்கிற ஒரு ப்ரமோஷன். அத நினைச்சு சந்தோஷப்படணுமே தவிர அழக்கூடாது. சரிங்கம்மா. ஹலோப்பா. ஹாய். ஹலோமா. வா ஆதி, இவ்ளோ சந்தோஷமா இருக்க? புது ப்ராஜெக்ட் ஏதாவது கிடைச்சிருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையம்மா. அப்போ ரொம்ப எக்ஸைட்டா வந்திருக்க. என்ன விஷயம் ஆதி? அப்படியா? என்கிட்ட எதனா சேஞ்சஸ் தெரியுதா? ஆமா ஆதி, உன் முகத்துல இன்னைக்கு என்னைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் தெரியுது. உன் கண்ணுல ஒரு உற்சாகம் தெரியுது. நீ இன்னைக்கு புதுசா தெரியுற. பிரீத்தி கூட அதாம்மா சொன்னா. ஆனா என்கிட்ட இப்படி ஒரு சேஞ்சஸ் வரதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அது உனக்கு தெரியாது. ஆனா உன்னை பெத்த தாய் எனக்கு தெரியும். உன் மனசுல இருக்கிறது தான் உன் கண்ணுல தெரியும். உன் மனசு இப்போ ஒரு துணையை தேடுது. இனி நம்ம டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆதித்யாவோட கைய பிடிக்க போற அந்த அதிர்ஷ்ட தேவதைய நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இந்த ஊரு, இந்த ஸ்டேட், இந்த கண்ட்ரி, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கொண்டு வந்துருவோம். அம்மா, இது பார்வதியோட ஃபர்ஸ்ட் salary செக். நீங்க உங்க கையாலே அவகிட்ட கொடுத்துருங்க. விஜயா மேடம், இத டபுள் அமௌண்ட் ஆக்கி செக் போடுமா? ஓகே மேடம். இந்தாங்க. சைன் பண்ணாதி. பார்வதி, இத வாங்கிக்கோ. பிராண்ட் அம்பாசிடருக்கான முதல் மாச சம்பளம். உன் சம்பளம் எவ்வளவுன்னு தெரியுமா? 1,00,000 ரூபாய். பெரியா, நீங்க அன்னைக்கு 50,000 ரூபாய் தானே சொன்னீங்க? நான் 50,000 தான் சொன்னேன். ஆனா அம்மா உனக்கு 1,00,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றிங்கம்மா. நாங்க வர்றோம்மா. வாம்மா. ஓகேம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் பார்வதி பார்த்துப்பா. உங்களுக்காக நானே ஆசாசையா காஃபி போட்டு கொண்டு வந்தேன் மாமா.
காஃபி எப்படி இருக்கு மாமா? சூப்பரா இருக்கா? நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல, என்னையே இப்படி கஷ்டப்படுத்துற. இது காஃபியா டீயான்னு தெரியல, ஏதோ சூடா இருக்கிற ஒண்ணு. ஐயோ மாமா, இது கூடவா உங்களுக்கு தெரியல? காஃபி மாமா, அதுவும் ஸ்ட்ராங் காஃபி. ம், பெரியய்யா, வா பார்வதி. நானே கிச்சன் கால் பண்ணி ஒரு காஃபி எடுத்துட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன், நீ எடுத்துட்டு வந்துட்ட. மாமா, அப்ப ஏன் காஃபி நல்லா இல்லையா? கொஞ்சம் புடியேன். திருப்பி கொடுத்துட்டேன்ல, அப்பவே புரிஞ்சுக்கணும். பார்வதி, உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமாமே, உன் தம்பி சொன்னா. பிடிக்கும் பெரியய்யா. சின்ன குட்டி சாக்லேட்டை விட நீளமா இருக்கிற பெரிய சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சாக்லேட் தானே? ஆமா பெரியய்யா. இந்தா. வேணா பெரியய்யா, நீங்க சாப்பிடுங்க. நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிக்கோ. நாம போடுற காஃபி நல்லா தானே இருக்கும். சரி, எதுக்கும் குடிச்சு பாப்போம். இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஹேய், சும்மா நடிக்காத. முதல்ல அருணை உன் வலையில விழ வச்ச, இப்போ ஆதிய மடக்கி போடலான்னு பாக்குறியா? இப்படி தப்பாலாம் பேசாதீங்கம்மா. ஹேய், நான் எப்படி பேசணும்லாம் நீ சொல்லக்கூடாது. என்ன உண்மைய சொன்னா வலிக்குதோ? உன்ன சொல்லக்கூடாது. ஏய் எரும மாடே, இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? நீ பாடு தின்னுகிட்டு இருக்க. உன்ன நீ சாப்பிடு, நீ சாப்பிடுவோமா? உன்னை உள்ள வச்சு விழுக்கணுமா? ஜாதகனுக்கு கல்யாண யோகம் வந்தாச்சு. இத்தனை நாளா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாம தம்பிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றோம்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குறை இருந்திருக்கும். அந்த மனக்குறை தீர நேரம் வந்துடுத்து. ஏன் ஜோசியரே,
பொண்ணு சொந்தத்துல அமையுமா இல்ல அசல தான் கிடைக்குமா? பொண்ணு சொந்தமா அந்நியமாங்கிறது முக்கியம் இல்ல ஜோசியரே. காலங்காலமா இந்த வீட்டுக்கு வர பெரிய மருமகளுங்க தான் வீட்டு பெருமையை காப்பாத்திக்கிட்டு வராங்க. என் கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு எத்தனையோ மில்லினியர்ஸ் கியூல நிக்கிறாங்க. ஆனா எனக்கு வரப்போற மருமக தனலட்சுமியா மட்டும் இருந்தா போதாது, மகாலட்சுமியாவும் இருக்கணும். கஷ்டம் நஷ்டம் எதா இருந்தாலும் என் பையனுக்கு நம்பிக்கை கொடுக்கிற தைரிய லட்சுமியா இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரியும் பூமாதேவி மாதிரி பொறுமையான பொண்ணும் தான் இந்த ஜாதகனுக்கு மனைவியா வரப்போறா. ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல் ஜோஷியரே? நீங்க பயப்படுற மாதிரி பெரிய சிக்கல் ஒண்ணும் கிடையாது. ஜாதகனுக்கு கோயில்ல வச்சு நவகிரக பூஜை பண்ணிட்டு அப்புறம் நீங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சேன்னா எல்லாம் சுபமா முடியும். அவ்வளவுதானே? நாளைக்கே நான் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். ஓஹோ. காஃபி சாப்பிடுங்க. மேடம், ஆடிட்டர் கால் பண்றாரு. ஹலோ. ஓ அப்படியா? சரி, நான் உடனே கிளம்பி வரேன். ஜோசியரே, அம்மா. அவ்வளவுதானே? ஆமா, வேற எதுவும் இல்லல்ல? எல்லாம் நன்னா இருக்குமா. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் நன்னா நடக்கும். சரி. என்னங்க, ஒரு அர்ஜென்ட்டான விஷயம். நான் உடனே கிளம்பணும். நீ கிளம்பாக்கலா, நான் ஒரு அனுப்பி வைக்கிறேன். சரிங்க விஜயா. எஸ் மேம். பார்வதி, ஒரு நிமிஷமா. ஐயா, ஜோஷியரே, பார்வதிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவ ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பார்த்துட்டா போறது. ஜாதகம் இருக்காமா? எங்க அப்பாவை தான் கேட்கணும். பரவாயில்ல, ஒரு ராசி நட்சத்திரமாவது சொல்லு. அது தெரியும். பேரு பார்வதி, துலா ராசி, சித்திர நட்சத்திரம், மிதுன லக்னம். மொகர கட்ட. இந்த பொண்ணு கல்யாணத்திலயும் ஒரு சிக்கல் வரும். அதனால இந்த பொண்ணுக்கும் கோவில்ல வச்சு ஒரு நவகிரக பூஜை பண்ணிட்டேன்னா நல்லது. அவ்வளவுதானே? நாளைக்கு ஆதிக்கு பண்ணும்போது பார்வதிக்கு சேர்த்து பண்ணிட்டா போச்சு. அப்படியே பண்ணிடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க ஐயா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்தாங்க ஜோஷியர். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன். பார்வதி, நாளைக்கு பூஜைக்கு ரெடியா இருமா. சரிங்க ஐயா. சமையல்காரிக்கு ஜாதகம் பார்த்து பூஜை. இந்த பொண்ணு கல்யாணத்திலயும் ஒரு சிக்கல் வரும். அம்மா பார்வதி, பார்வதி. அக்கா. அப்பா, வந்துட்டீங்களா? நாங்க கூப்பிட்டத கூட கவனிக்காம என்ன யோசிச்சுட்டு இருக்க? யோசனைலாம் ஒன்றும் இல்லடா, கொஞ்சம் அலுப்பா இருந்தது, அதான் அப்படியே உட்காந்துட்டேன். அப்பா வந்ததை கூட கவனிக்கல. வாங்கப்பா சாப்பிடலாம். நில்லுமா.
உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு வேலை இருந்தாலும் கொஞ்சம் கூட சலிக்காம முகத்தை சுளிக்காம செஞ்சு முடிக்கிற பொண்ணு நீ. அப்படிப்பட்ட நீ அலுப்பா உனக்கு இருந்தது, அதான் நான் வந்ததை கூட கவனிக்காம உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியலம்மா. உன் மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் அதை மறைக்காம இந்த அப்பா கிட்ட சொல்லுமா. அப்பா, என் மனசுக்குள்ள எதுவும் இல்லப்பா. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீங்க ஏன் இப்ப இப்படிலாம் பேசுறீங்க? இல்லம்மா, நீ கல்யாண பொண்ணு. உன் முகத்துல அந்த சந்தோஷம், அந்த கல்யாண கலை எதுவும் இல்லையேம்மா. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இல்ல இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட மறைக்காம சொல்லுமா. அப்படிலாம் எதுவும் என் மனசுல இல்லப்பா. நீங்க எதுக்கு வீணா இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அப்ப சத்தியம் பண்ணி சொல்லு. நீ சத்தியம் பண்ணி சொன்னாதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். உங்க விருப்பம் தான்ப்பா என் விருப்பமும். இதே மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன். போதுமா? உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போகணுமேங்கிற கவலையில தான் நான் அப்படி உட்கார்ந்திருந்தேனே தவிர என் மனசுல வேற எதுவும் இல்லப்பா. ரொம்ப சந்தோஷமா. அம்மாடி, ஓ அம்மாவும் சரி, ஏன் அம்மாவும் சரி, ஏன் எல்லா பொண்ணுங்களுமே பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போய் வாழ்க்கையை ஆரம்பிச்சவங்க தாமா. ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக போக உன் புருஷனை கவனிச்சுக்கிறதுலையும் குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுலையும் எல்லாமே சரியா போயிடும். நான் உன் வீட்டுக்கு வந்து திருவிழாவுக்கு வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டா கூட உனக்கு வர்றதுக்கு நேரம் இருக்குமோ என்னவோ. சரிம்மா, நீ எல்லாத்தையும் எடுத்து வை. நான் போய் கை கால் முகத்தை கழுவிட்டு சரிப்பா. வந்துடுறேன். அக்கா வா ஒரு நிமிஷம். என்னடா? உண்மையாலே இப்போ உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? ஏன்டா அப்படி கேக்குற? எனக்கு என்னமோ இந்த மாப்பிள்ளைய விட பெரிய ஐயா தான் உனக்கு பொருத்தமான ஜோடின்னு நினைக்கிறேன். டேய், பெரியய்யா நமக்கு சாமி மாதிரி. இந்த மாதிரி பேசிட்டு இருந்த அப்புறம் சாமி கண்ணை குத்திரும். இந்த பாருக்கா, நான் ஒன்றும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலக்கா. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லி உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டது யாரு? பெரியய்யா தானே? ஆமா. அதே மாதிரி உன்னை போட்டியிலையும் கலந்துக்க வச்சு அம்மா கையால உன் தலையில கிரீட சூட வச்சது யாரு? என்னடா கேள்வி இது? அதுவும் பெரியய்யா தான். உனக்கு செம்பருத்தி பூனா ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கிறது மட்டும் இல்ல, செம்பருத்தி தான் எனக்கு உயிர். அதே மாதிரி பெரியய்யாக்கும் செம்பருத்தி பூனா ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா பெரிய மனசுல நீ இருக்கணும்க்கா. டேய், விளையாட்டுக்கு கூட நீ இப்படிலாம் சொல்லாத. அப்புறம் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், தோலை உரிச்சிருவேன். அந்த சமையல்காரிக்கு நல்லது நடக்கவே கூடாது. நான் நடக்கவும் விடமாட்டேன். ஏதாவது செஞ்சு அவளை இந்த நவகிரக பூஜை பண்ண விடாம தடுக்கணும். என்ன பண்றது? அத்தை, என்னடி? வர வர அந்த சமையல்காரி பார்வதி என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா அத்தை. என்ன அந்த சமையல்காரி உன்கிட்ட திமிரா நடந்துட்டாளா? ஆமா அத்தை, நான் ஆம்லெட் கேட்டதுக்கு போட்டு தர மாட்டேங்கிறான். ஏதோ விரதம் இருக்காளா, நவகிரக பூஜைக்கு போகணுமா, அப்படி இப்படின்னு காரணம் சொல்றா அத்தை. அவ நவகிரக பூஜை பண்ணக்கூடாது, அதை எப்படி தடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்லடி, நல்ல ஐடியா கொடுத்த. தேங்க்ஸ் டி. நான் என்னத்த ஐடியா கொடுத்தேன்? உனக்கு இப்ப ஆம்லெட் தானே வேணும்?
அத்தை உனக்கு சிக்கனும் சேர்த்து சமைச்சு தர சொல்றேன். ஹை வா. ஜாலி ஜாலி. ஏய் நில்லு. அம்மா என்னடி அகில் அக்கா ரத்தம் கொஞ்சம் உன் உடம்புல ஓடுறதுனால உனக்கும் திமிர் ஏறி போச்சா? அம்மா இல்ல நீதான் இந்த வீட்டுக்கு எஜமானின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய் நிறுத்துடி. இந்த முகத்தை அப்படியே அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு உன் காரியத்தை சாதிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் நடிப்பை எல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. ஆமா உமா ஆம்லெட் கேட்டதுக்கு போட்டு தர முடியாதுன்னு சொன்னியாமே. அப்படி சொல்லலம்மா. நான் இன்னைக்கு விரதம் நவக்கிரக பூஜை பண்றதுக்கு கோவிலுக்கு போனோம். அதனால அசைவம் சமைக்க கூடாதுன்னு சொன்னேன். ஏய் என்னடி எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஆ? நீ ஒருத்தி மட்டும்தான் அதிசயமா விரதம் இருக்கியோ? மாலை போட்டவங்க எல்லாம் சாராய கடையிலயும் மிலிட்டரி ஹோட்டல்லயும் வேலை செய்யறது இல்லையா? நீ சமையல்காரி தானே? செய்யும் தொழில் தான் தெய்வம். போ போய் அடுப்பு தொட்டு கும்பிட்டுட்டு நான் கேட்ட மாதிரி ஆம்லெட்டும் சிக்கனும் செஞ்சு எடுத்துட்டு வா.